Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 530 பார்ட் 2. ஓபன் பண்ண அந்த ஷேலியோட வீட்டை காட்டுறாங்க. அங்கதானே நம்ம சஞ்சி இருக்கான். அவனுக்கு இன்னும் பிளட் ஏத்திட்டே தான் இருக்காங்க. பரவாயில்ல, பையன் இப்ப முன்ன மாதிரி இல்ல, பல்ஸ் எல்லாம் கொஞ்சம் நார்மல் ஆயிட்டே வருது. அவனுக்காண்டி அந்த 2 பேர் மட்டும் பிளட் டொனேட் பண்றதுக்கு இல்ல, அவ்வளவுதான் பையன் எப்பவும் மண்டைய போட்டிருப்பான். சோ அதுக்கு முதல்ல நீ தேங்க்யூ சொல்லுன்னு சாப்பர் சொல்லுவான். அவங்க 2 பேருக்கு தேங்க்யூவான்னு அவங்கள யோசிச்சு பார்க்கும் போதே நம்மளுக்கு உள்ளுக்குள்ள அதிருது. இதுல எப்படி நேர்ல போய் பார்ப்பான். நான் தேங்க்யூ ஆல்ரெடி சொல்லிட்டேன் கடைசி வரைக்கும், ஆனா அவங்கள நான் மறக்கவே மாட்டேன்பான். இவன் மட்டும் ரத்தம் கிடைக்காம செத்து இருந்தான், இதை விட கேவலமான சாவு வேற எதுவுமே இல்ல. நல்ல வேலை நமியும் ரோபினும் பாக்குறதுக்கு முன்னாடியே உனக்கு ரத்தம் கிடைச்சிருச்சுன்னு சாப்பர் ஒரு வார்த்தை தான் சொல்லுவான். உடனே அவங்க 2 பேத்தையும் யோசிச்சு பார்ப்பான். மூக்குல இருந்து லைட்டா ரத்தம் வருமா, அதை பார்த்தா சாப்பர் ஐயோ மறுபடியும் சஞ்சி பஞ்சாயத்துல இருக்கான். ஸ்பிளாஷ் ஸ்பிளாட்டா இங்க வாங்க வாங்கன்னு அவங்க 2 பேத்தையும் கூப்பிடுவான். எங்க ரத்தம் வேணுமா, இதோ வந்துட்டோம், எவ்வளவு ரத்தம் வேணும், எத்தனை டன் வேணும், எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கங்க அப்படின்ட்டு 2 பேரும் வந்து போஸ்ட் கொடுத்தத பார்த்த உடனே சஞ்சிக்கெல்லாம் தூக்கி வாரி போடும். பையன் அலறுவான். பதறாத மேன், உன்னை நாங்க எதுவும் பண்ண மாட்டோம், உனக்காண்டி நாங்க இருக்கோம்னு சொல்லி அவன் பக்கத்துல ஓடி வருவாங்க. வேண்டவே வேண்டாம், எனக்கு யாரும் வேண்டான்னு சொல்லி படாத பாடுபடுவான். அவனை போட்டு ஒரு வழி பண்ணுவாங்க. சாப்பர் நின்னு அப்படியே ஜாலியா அதை வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். ஏன்னா இப்போதைக்கு சஞ்சி அவனுக்கு ஒரு பேஷண்ட், அவனை நல்லபடியா பாத்துக்கிறது அவனோட வேலை. அதனால என்ன பண்ணா அவன் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லாம இருக்கமோ அந்த வேலையை பக்காவா பண்றான். அப்படியே கட் பண்ணி இங்க நம்மாலையில காட்டுறாங்க. அந்த நெப்டியூன் கிங் நம்மாலையில யூகு பேலஸ்க்கு இன்வைட் பண்ணியிருந்தாருல்ல, அதை கேட்டுட்டு கேமியோ ஸ்டார் ஃபிஷும் பயங்கரமா ஷாக் ஆயிருவாங்க. அவங்களுக்கே எப்படி இருக்குன்னா ஊருக்குள்ள இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும், எல்லாம் மிரண்டுருவாங்க. ஏன்னா இவங்க எல்லாம் சாதாரண மக்கள், இவங்களெல்லாம் அவ்வளவு பெரிய இடத்துக்கெல்லாம் கூப்பிடவே மாட்டாங்க. ஆனா அவரு ஒரு சாதாரண மக்களை இப்படி வந்து கூப்பிட்டுருக்காருன்னா அது சாதாரண விஷயமே இல்லன்னு. உதாரணத்துக்கு இந்த செலஸ்டியல் டிராகன்ஸ் எல்லாம் மத்தவங்களை எப்படி நடத்தாங்க, இதே அவங்கள ஒருத்தன் திடீர்னு நார்மல் மக்கள் கூட ஃப்ரெண்டா பழகி ஒன்னோட ஒன்னா உட்காந்து ஒரே தட்டுல சாப்பிட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இது. யாராலுமே நம்ப முடியல. ஏன்னா வேற யாரையாச்சும் விட்டு அவங்களை கூப்பிட்டு வர சொன்னா பரவாயில்ல, ஒரு கிங்கே இறங்கி வந்து கூப்பிட்டு போறாருன்னா சின்ன விஷயமா. மேபி அந்த பாப்பாக்கு ரொம்பவும் ஃபேமஸா இருக்கிறதுனால கூப்பிட்டு போறாரா இருக்கும், இல்லன்னா கூப்பிட்டு வராங்கிற மாதிரி மக்கள் எல்லாம் பேசிக்குவாங்க. இங்க லூஃபி யூகு பேலஸா அப்படின்னா என்னன்னு கேட்பான். ஸ்டார் ஃபிஷ் புலம்பி தள்ளுவான். அட பாவி, இது கூடவா தெரியாது, சார் ரைட்டு விடு நானே சொல்லி தொலைறேன்னு அவன் சொல்லுவான். ஆக்சுவலா மக்களான இவங்களுக்கு அந்த இடம் ஒரு ஹோலி பிளேஸ், சொல்ல போனா கடவுள் வாழ்ற இடம் மாதிரி, ஒரு செலஸ்டியல் வேர்ல்டு. நார்மலான மக்கள்லாம் அங்க அலௌடே இல்ல. அந்த யூகு பேலஸ்ல தான் கிங் நெப்டியூன் அவரோட ஃபேமிலியான 3 பசங்க ஒரு பொண்ணு அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. யூகு கிங்டமோட ராயல் பேலஸே அதுதான். இதெல்லாம் சொன்னா ஃபர்ஸ்ட் என்ன யோசிப்பாங்க, ஓ அப்படியா அந்த இடம் எப்படி இருக்குன்னு பாக்கணும் தானே. ஆனா நம்ம லூஃபி என்ன கன்றாவியோ, அங்க சாப்பிட நிறைய ஃபுட் இருக்குமான்னு கேட்பான். ஏன்னா நமக்கு சோறு தானே முக்கியம். அவரு அங்க விருந்தே ரெடி ஆயிட்டு இருக்குது, கவலைப்படாம வாங்க, வேணுங்கிற அளவுக்கு திங்கலாம் பாரு. உடனே லூஃபிக்கு சந்தோஷம். ப்ரூக் இருந்துகிட்டு பேலஸா, உடனே அதை பார்த்தே ஆகணும், நானு என்னோட ஹார்ட்டால எக்ஸ்பெக்டேஷனை தாங்க முடியல, சொல்ல போனா எனக்கு ஹார்ட்டே இல்லன்னு கண்ட நேரத்துல காமெடி பண்ணிட்டு இருப்பான். இங்க நமியோட பிளான் என்ன தெரியுமா, பேலஸ்னா கண்டிப்பா ட்ரெஷர் வச்சிருப்பாங்க, அதை நம்ம போய் ஆட்டையா போட்டுக்கலான்னு. உசோப்ப பார்த்துட்டு தெரியுமா தெரியும் உன் புத்தி இப்படித்தான் இருக்கும்னு சொல்லி தூணு துப்பிட்டு இருப்பான். அப்புறம் அந்த கிங் மெகலோ கிட்ட சொல்லி நம்ம ஆளுக எல்லாத்தையுமே பிக்கப் பண்ணிக்க சொல்லிடுவாரு. அட வேற ஒண்ணும் இல்ல, நம்ம ஆளுக காப்பாத்தினாயிலே அந்த ஷார்க்கு, அதுகிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு ஜாலியா ஏற போவாங்களா. இவங்க 2 பேரும் மட்டும் வராம அப்படியே நின்னுக்குவாங்க. ஏன் வெயிட் பண்றீங்க, வாங்க எல்லாம் ஒன்னா போலாமா. அவங்க இல்ல யூகு பேலஸ்க்கு வர அளவுக்கு எங்களுக்கு தகுதி இல்ல, அதனால நீங்க மட்டும் போங்கம்மா. ஆட என்ன லூசத்தனமா பேசிட்டு இருக்கீங்க, நம்மளுக்காண்டி அங்க விருந்தே ரெடி ஆயிட்டு இருக்காமா, ஒரு புடி புடிச்சிடலாம் வாங்கன்னு கூப்பிடுவான். உடனே நம்பி இருந்துட்டு என்ன பண்ணுவா, யோ கிளவா நாங்க இவங்களையும் கூப்பிட்டு வரலாமான்னு கேப்பாளா. இங்க ஸ்டார் ஃபிஷ் பதறுவான். ஐயோ கண்ட மேனிக்கு கிங்க போட்டு வாயில வந்து எல்லாம் சொல்லி திட்டுறாங்களேன்னு. அவர் அதெல்லாம் பெருசா எடுத்துக்காம கேஷுவலா உங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்தா தாராளமா கூப்பிட்டு வரலாம் பாரு. கேட்டீங்கல்ல அந்த கிளவ வர சொல்லிட்டான், வாங்க வாங்கன்னு கூப்பிடுவா. ஐயோ இப்படி வாய்க்கு வந்து எல்லாம் சொல்லி கிங்க பேசிட்டு இருக்காளே, என்ன ஆக போதோ தெரியல என்ன அப்படியே புலம்புவான். சரி ரைட்டு வாங்க யூகு பேலஸ்க்கு போலான்னு சொல்லி எல்லாம் சந்தோஷமா கிளம்புவாங்க. அப்படியே அங்க கட் பண்ணி ஃபிஷ்மேன் ஐலாண்டுக்கு வந்துட்டு ஒரு குரூப் தப்பிச்சு ஓடுனானுங்கல்ல, அதான் அந்த கைரோங்கிற பைரட்ஸுங்க. அவனுங்க அடிச்சு புடிச்சு சும்மா பிச்சுக்கிட்டு போறானுங்க. அவனுங்களுக்கு நல்லா தெரியும் எப்ப வேணாலும் அவனுக்கு திருப்பி வந்து அட்டாக் பண்ணலான்னு. சோ முடிஞ்ச அளவுக்கு டிஸ்டன்ஸ் போயிட்டா எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்ல, அதனால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எஃபர்ட் போட்டு போவாங்க. அந்த டைம் தான் ஒரு பெரிய ஷாக்கு. என்னன்னா அந்த ஹோடி ஜோன்ஸ் அங்க வந்துட்டான். அதுவும் கையில சங்கிலி எல்லாம் போட்டு கெட்டி வச்சிருப்பான். அவனை பார்த்த உடனே அத்தனை பேத்துக்குமே அள்ளு விடும். ஐயோ நம்மளை கண்டுபிடிச்சிட்டானே, இனி தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லைன்னு எல்லாத்துக்கும் ஒரே குழப்பம். எதுக்கு கையில சங்கிலி போட்டுருக்கான், எப்படி சங்கிலி போட்டுட்டு வந்துட்டு நம்ம கூட எப்படி சண்டை போட போறான், லூசா இவன் வேற நிறைய பேர் பேசுவாங்க. அவன் அப்படியே வில்லத்தனமா சிரிப்பான். கட் பண்ணா ஆளக்கானு சல்லுன்னு எங்க எஸ்கேப், எங்க போனா எங்க போனா எங்க போனான்னு எல்லாம் பதறிட்டு இருக்கும் போது சல்லுன்னு வந்து ஒரு அடி அடிச்சுட்டு போவான். அவன் வர்ற வேகத்தை பார்க்கவே முடியல, அந்த அளவுக்கு வேகம். எல்லாத்துக்கும் என்ன நடக்குதுன்னு ஒரு செகண்ட் புரியல. அதுக்கப்புறம் சட்டுன்னு வேகமா போய் கப்பலை வந்து டம்மு டம்மு டிம்மு டம்முன்னு இடிச்சு தள்ளிட்டு இருப்பான். என்ன இவ்வளவு ஃபாஸ்டா இருக்கான், இப்ப என்ன பண்றதுன்னு அவங்க கேப்டன் யோசிச்சுட்டு இருக்க அந்த கேப்ல
கேப்புக்குள்ளேயே கப்பலை போட்டு நொறுக்கி ஜல்லிக்கரண்டி மாதிரி ஆகிட்டான். அதுக்கப்புறம் கப்பலுக்குள்ள கேஷுவலா வந்து நிப்பானா, இவன் தான் நம்மளோட எனிமி, விடாதீங்க, சுட்டு தள்ளுங்க. என்ன கண்ணை வச்சு பயங்கரமா சுடுவானுங்க. ஆனா அவனுக்கு ஒரு சின்ன கீரல் கூட ஆகல. அப்ப அந்த கேப்டன் என்ன பண்ணும், ஐயோ இதுவே ஒர்க் அவுட் ஆகலையா, சரி ரைட்டு நாங்க தோத்துட்டோன்னு வெள்ளக்கூடிய காட்டிட்டு சரண்டர் ஆயிருக்கணும். ஆனா அதை விட்டுட்டு ஹியூமன்ஸ் என்ன ஃபிஷ்மேன்ஸ் கூட சண்டை போடாமையா இவ்வளவு தூரம் வந்திருக்கும், உன்னை காலி பண்ணாம விட மாட்டேன்னு அவன் கத்தி எடுத்துட்டு போய் ஓங்கி ஒரே போடு. நீங்களே சொல்லுங்க, கண்ணை வச்சு சுட்டே அவனுக்கு ஒண்ணு ஆகல, கத்தியை வச்சு வெட்டா மட்டும் என்ன ஆகும், கத்தி அப்படியே சில்லா செதறிடும். அதுக்கப்புறம் அவன் ஒரு கவுவான். அவனோட அந்த கிராப் கையை சல்லியா உடஞ்சி பேனு விழுவான். இவ்வளவு பவருக்கு காரணம் அவன் சாப்பிட்ட அந்த எனர்ஜி ஸ்டெராய்டு. அது ஒண்ணு சாப்பிட்டாலே அவ்வளவு பலம் இருக்கும். இவன் தான் அள்ளி வாயில போட்டு வந்தானே. அண்ட் இன்னொரு மேட்டர் என்னன்னா, நார்மலான ஹியூமன்ஸை விடவே ஃபிஷ்மேனுக்கு 10 மடங்கு பலம் ஜாஸ்தி. அதுலயே அந்த ஸ்டெராய்டை ஒன்னு எடுத்து வாயில போட்டா அவங்களோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த் அப்படியே டபுளா மாறும். அப்படின்னா மனுஷங்களை விட ஃபிஷ்மேன்ஸ் 20 மடங்கு ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அதுலயே இன்னொரு பஞ்சாயத்து இருக்கு, ஒன்னு போட்டா பரவாயில்ல பாடி ஸ்ட்ராங் ஆகும், ஆனா ரெண்டுக்கு அதிகமா போட்டாங்கன்னா அது அவங்களோட லைஃபை ஷார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த ஃபிஷ்மேன்ஸ் எல்லாம் என்னைக்கு சாகிறத பத்தி கவலைப்பட்டு இருக்கானுங்க. அது மட்டும் இல்லாம நார்மலாவே 100 வருஷம் 200 வருஷம் வாழ்வானுங்கல்ல, கம்மியானா இவனுக்கு என்ன கவலை. அப்ப அந்த ஜோன்ஸ் என்ன பண்ணுவான், அவங்க கப்பலெல்லாம் கடிச்சு கவ்வி அந்த பாய்மரத்தெல்லாம் சரிச்சு விட்டு அங்க இருக்க எல்லாத்தையுமே பொலன்னு பொலந்து கட்டுவான். இப்ப என்னன்னா, ஹியூமன்ஸ் ஃபிஷர் டைகரை கொன்னு அர்லாங்கோட கனவை காத்தோட காத்தா கரைச்சிட்டாங்க. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து மனுஷங்களை விரோதியா தான் பாக்குறாங்க. அதுல இந்த நியூ ஃபிஷ்மேன் பைரட்ஸ் இருக்காங்களே, அவங்க எல்லாம் சொல்லவே தேவையில்லை. இனிமேட் அவங்க கூட தோக்க கூடாதுன்னு சொல்லிதான் இந்த மாதிரி ஸ்டெராய்டா உருவாக்கி வச்சிருக்கானுங்க. இங்க அந்த ஜோன்ஸ் போட்டு பொலன்னு எல்லாத்தையும் பொலந்து கட்டி ரத்த கலரியோட படுக்க போட்டிருப்பான். அதுக்கப்புறம் அவங்க ஆளுக கிட்ட இவங்களை நியூ வேர்ல்டுக்கு தூக்கிட்டு போக சொல்லுவானா. எல்லாத்துக்குமே சம ஷாக்கு. பின்ன இவ்வளவு மாத்திரை எடுத்து வேற லெவல் ஸ்பீட்ல போய் அட்டாக் பண்ணி கடைசியில கொல்லாம விட்டுருக்கீங்களே ஏன்னு. இவனை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாம் உயிரோட இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி காயங்களோட இவங்க பூமியில வாழ்ந்தாதான் கடல்ல என்னென்ன பிரச்சனை இருக்குது, அங்க போனா என்னாவும் ஏதாவும்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரிய வரும்ல. நாங்க யாரு என்னன்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டையும் போய் சொல்லுங்க, சென்டர் ஆஃப் த வேர்ல்ட நாங்க தான் கேப்சர் பண்ண போறோம். ஃபிஷ்மேன் ஐலாண்டும் எங்களுக்கு தான். அதுவும் யாருகிட்ட, காட் ஆஃப் த சீயா இருக்க நெப்டியூன் கிட்ட இருந்து புடுங்க போறானாமா. அது மட்டும் இல்லாம ஃபிஷ்மேன்ஸ் எல்லாருமே சுப்ரீம் பவர் கொண்டவங்கன்னு எல்லாத்துக்குமே தெரிய வரும்னு சொல்லி அப்படியே வில்லத்தனமா சிரிக்கிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டை காடு போட்டு முடிக்கிறாங்க.